காமிச்சு சரி ஸ்டேஷன்ல பேசிக்கலாண்ணா. ஸ்டேஷன்ல பேசியிருக்கு. ஸ்டேஷன்ல அங்க ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கு. ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கு, அங்க வச்சு பேசிக்கலாம். அங்க ஸ்டேஷன்ல பேசியிருக்கு. அங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசுங்க. நீங்க அங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசுங்க. நீங்க அங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க அங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசுங்கண்ணா. நீங்க அங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசுங்கண்ணா. சேலம் மாவட்டம் மேச்சேரி மூர்த்திப்பட்டியை சேர்ந்தவர் விவசாயி சண்முகமூர்த்தி. இவர் தனது விவசாய நிலத்தில் வீடு கட்டுவதற்காக கோவையைச் சேர்ந்த நிதி நிறுவனத்திடம் ரூபாய் 85 லட்சம் கடன் பெற்றார். அப்போது தனது நிலத்தை நிதி நிறுவனத்தின் பெயரில் மாறுதல் செய்து பதிவு செய்து கொடுத்துள்ளார். நிதி நிறுவனத்தினர் தொடக்கத்தில் 2% வட்டி பேசி பின்னர் 6% வட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வட்டி அதிகமாக இருப்பதால் விவசாயியால் குறித்த நேரத்தில் வட்டியை செலுத்த முடியவில்லை. இது தொடர்பாக நேற்று மேச்சேரி காவல் நிலையத்தில் போலீசார் முன்னிலையில் இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படாததால் நிதி நிறுவன ஊழியர்கள் விவசாயி வீட்டிற்கு சென்று விவசாயி வீட்டின் உள்ளே இருந்த பொருட்களை எடுத்து வெளியே வீசினார்கள். அப்போது விவசாயிக்கு ஆதரவாக அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக மேச்சேரி கிழக்கு ஒன்றிய ஜெயலலிதா பேரவை செயலாளர் ராஜா சென்றார். அப்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது.